Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மேலே லைட்டாக கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு வறண்டு போகாமல் இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் எடுத்திருக்கேன். அதை மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறேன். இந்த மாவு நம்ம 10 நிமிஷம் ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணுறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அது சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு. மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. நீங்கள் 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லேசாக ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிக்கிறேன். மாவை பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம ஆயில் விட்டுருந்தோம் மேலே, அதனால் ஒரு முறை மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன். பாருங்கள், வெடிப்புகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம கையிலேயே தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கையில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பூரி கட்டையில் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இந்த கோதுமை மாவில் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் நாம் ரெடி பண்ண ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாவை அப்படியே நம்ம மேலே மூடி விட்டுடணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மாவு வந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துருங்க. அதை இப்படி சுழட்டி விட்டிங்கன்னா அதுலேருந்து வந்துடும். அதிகமாக இருந்தால் எடுங்க, இல்லைனா எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஓரம் வந்து ரவுண்ட் ஷேப் வர மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ண போகிறோம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃபில்லிங் வச்ச பீசஸை இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். நான் மொத்தம் 5 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா திருப்பி விடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்குங்க. நான் திருப்பி விடுறேன். நல்ல கோல்டன் கலர் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி தான் விடணும்.
ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் சாப்பிடாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னருக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புதுமையான ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.